யாரு பாக்குறீங்க? அ, 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 அது வந்து மீனாட்சியும் வந்திருக்கா. வெளியில நின்னுட்டு இருக்கா. அ, ஐயோ, உள்ள வர சொல்லிருக்கலாம்ல. இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். இல்ல பரவாயில்ல சம்பந்தி, அவ வெளியிலேயே நிக்கட்டும். வேண்டாம். என்ன விஷயம்? ஆ, அது கல்யாணத்துல நடந்தது எல்லாத்தையுமே மறந்துருங்க. மறக்கிற மாதிரியான விஷயத்தையா பண்ணிருக்கிய? கொஞ்ச நாளைக்கு ஊருக்கு கேலி பண்ணி சிரிக்க இந்த வீட்டு விஷயமே போதும். ஊர் வாயில விழ வச்சிட்டிய. சரி, வந்த விஷயம் என்ன? அது தேனை பார்த்துட்டு விட்டுட்டு போய் ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன? உங்க பொண்ணை நாங்க ஒன்றும் கொடுமை பண்ணிடலாத்தா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் அப்படியே அவளை பார்த்துட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு தான். என்ன சொல்லு. தேனையும் மாப்பிள்ளையும் வந்து மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு தான். மறு வீட்டுக்கா? நம்ம ஊரு வழக்கம் தானே அத்தை. ம், இங்க என்ன எல்லாம் வழக்கப்படியா நடந்துகிட்டு இருக்கு? எந்த வீட்லயும் நடக்காத கூத்தெல்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்கே. அத்தை, முறைப்படி நம்மளே அனுப்பி வச்சிருக்கணும். நீங்க மனசுல எதுவும் வச்சுக்காம பொண்ணையும் மாப்பிள்ளையும் அனுப்பி வைங்க. சந்தோஷமா தானே இருக்கே. ஆமாமா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓ, உனக்கு இங்க பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? யாரும் எதுவும் சொல்லலல்ல? மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். கடவுளே, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. மாப்பிள்ளை உன்னை நல்லா பாத்துக்கிறாரா? ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. என்கிட்ட ரொம்ப பாசமா இருக்காரு. கல்யாணத்துல நடந்ததெல்லாம் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாரு. என்கிட்ட மன்னிப்பு கூட கேட்டாரு. ஐயோ, ஏன் கேட்கணும்? எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அவர் தான் எந்த தப்பும் பண்ணலையே. நானும் அததாம்மா சொன்னேன். அவரு ரொம்ப நல்லவருமா. அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. எல்லார்கிட்டயும் மரியாதையா நடந்துக்கிறாரு. குடும்பத்து மேலயும் அக்கறையா இருக்காருமா. இதுக்கு மேல வேற என்னமா வேணும்? நல்லதும்மா, இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கல்யாணத்தன்னைக்கு என்னென்னமோ நடந்துருச்சா, அதான் ஒரே பயமா இருந்தது. மா, உனக்கு எந்த பயமும் வேண்டாம். அவர் என்ன தங்கமா தாங்குறாரு. மா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? காலையில வேலைக்கு கூட போகாம என் கூடவே இருக்கேன்னு அடம் பிடிச்சாரு. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க இந்த திமிர் பிடிச்சவளை யாரும் பார்க்க கூடாது. இந்த வீட்டுக்கே ஆகாதவ இவ. இவகிட்ட நீங்க யாரும் உறவு கொண்டாடக்கூடாது. அத்தை, ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவ சின்ன பொண்ணு தானே. சின்ன பொண்ணா? யாரு இவளா? சின்ன பொண்ணு மாதிரியா இவ பேசுனா? நம்ம குடும்பத்தை ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தினா. வீட்டு வாசல்ல வச்சு பிச்சை போடுற மாதிரி இவ செயினை கழட்டி கொடுத்தா. தலை நிமிந்து நான் நடந்துகிட்டு இருந்த இந்த ஊர்ல என்ன தலை குனிய வச்சுட்டா. ஒரு வார்த்தை மட்டும் அவகிட்ட பேசிக்கிறேன். சொல்லிக்கிட்டு இருக்க விளங்கலையா உனக்கு? ஐயோ அம்மா, அப்படி இவகிட்ட பேசியே ஆகணும்னா தாராளமா பேசு. ஆனா நீ வெளியே எடுத்து வச்ச காலை திரும்பவும் உள்ள எடுத்து வைக்க கூடாது.
அப்படியே அவ கூடவே போயிடு. என் வீட்டுக்குள்ள நீ திரும்ப வரக்கூடாது. சூப்பர் அப்பதா, சூப்பர். நல்லா பஞ்சாயத்து தலைவி கணக்கா தீர்ப்பெல்லாம் சொல்றியா நீ? சரி, இதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்கா? ஏய், உன்கிட்ட நான் நியாய அநியாயம் எல்லாம் கேட்டேனா? உனக்கு தான் அது ரெண்டுக்கும் வித்தியாசமே தெரியலையே. அந்த புள்ளைய உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்கலாம். ஏன்னா இது உன் வீடு, உன்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதான் அந்த புள்ளையே வரமாட்டேன்னு சொல்லிடுச்சுல்ல. பார்த்தா ரோசக்காரி மாதிரி தான் இருக்கு, வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா மதினி அவங்க தங்கச்சியை பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஏலே, இங்க வா, இங்க வாண்ணே. நீயே ஒரு தண்டச்சோறு, நீ அவளுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறிய? அவ என்ன சொக்கு பொடி போட்டாளா? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்பதா? ஆசையா மதினியை பார்க்க வந்தவங்கள இப்படி அழ வச்சு அனுப்புறீங்க. கொஞ்சம் கூட இது பாவமாவே தோணலையா உனக்கு? நீ அவளுக்கு பாவம் பாக்குறிய? உன்னையே இந்த சக்திக்காக பாவம் பார்த்து தான் இங்க வீட்டுல விட்டு வச்சிருக்கேன். ரொம்ப ஆடுற அப்பதா. வயசான காலத்துல 4 பேர்கிட்ட இருந்து நல்லது சம்பாரி. இப்படி அவங்க பாவத்தை கொட்டிக்காத. என்னலே, எனக்கு நீ சாபம் விடுறிய? இந்த வீட்டுல இருக்கவங்க செஞ்ச பாவத்தை விட நான் ஒண்ணு செஞ்சிடலடா. ஏன் பத்தா, மதினி அவங்க தங்கச்சி கிட்ட பேசணும்னு நினைச்சது தப்பா? அவங்கள அழ வச்சு அனுப்புறதுல அப்படி உனக்கு என்ன சந்தோஷம்? ஏய், வாய் மூடு. உன்னாலதான் அந்த அசிங்க பிடிச்சவ இந்த வீட்டுக்கு செயினை கழட்டி கொடுத்து என்ன அசிங்கப்படுத்தினா. அதுக்கு நீ என்ன திட்டு, நான் வாங்கிக்கிறேன். அவங்க மேல எதுக்கு கோவத்தை காட்டுற? கல்யாணம் ஆகி எவ்வளவு கனவோட இங்க வந்திருப்பாங்க. வந்ததுல இருந்து அவங்கள அள வச்சுட்டே இருக்கியே நீ. யார எப்படி எங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு பாடம் எடுக்காத. நீ பேசு பேச அப்பதா. ஆனா இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல, காலம் ரொம்ப மாறிடுச்சு அப்பதா. எல்லா மருமகளும் என் அம்மா மாதிரியே உனக்கு பயந்து அணங்கி இருக்க மாட்டாங்க. உன்னையும் அடக்க ஒரு ஆள் வரும்.